என்னதான் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாலும் அதுல யார் உங்களுக்கு உண்மையா இருக்காங்கன்ட்டு தெரிஞ்சுக்கணுமா? இந்த கதையை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும். 100 days 100 குட்டி ஸ்டோரி சேலஞ்சில் இன்னைக்கு டே 51. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு அழகான குருவி தன்னை சுத்தி இருக்க எல்லா நண்பர்களும் அழகா தான் இருக்கணும்னு நிறைய வண்ணமுள்ள பறவைகள் கிட்ட மட்டும் தான் பழகி இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அழகான குருவியை பார்த்த ஒரு காக்கா உன் கூட ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு கேட்க குருவி சொன்னது என்ன தெரியுமா? உன்னோட தோற்றத்தை என்னைக்காச்சும் கண்ணாடியில பாத்திருந்தா இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன் அந்த காக்காவை அவமானப்படுத்தி கிளம்புது. அப்படியே சில மாதங்கள் கடந்து சரணா ஒரு நாள் அந்த குருவி வினோதமான ஒரு நோயில பாதிக்கப்பட்டு தன்னோட சிறகுகள் எல்லாம் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. இதை பார்த்த அந்த குருவியோட நிறைய நண்பர்கள் கிட்ட போனா நமக்கும் அந்த நோய் வந்துரும்னு யாருமே உதவி பண்ண முன்வரல. இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்ச அந்த காக்கா பறந்து வந்து மருந்துகள் மற்றும் உணவு கொடுத்து உதவி பண்ணுது. சில நாட்களிலேயே அந்த குருவி பழையபடி அழகாகவும் ஆரோக்கியமாகவும் மாறுது. இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. ஒண்ணு மட்டும் கவனிச்சிங்களா? அந்த குருவிக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாலும் தனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது கூட இருந்தது அந்த காக்கா மட்டும் தான். அதே மாதிரி இப்போ உங்க கூட நிறைய பேர் இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது உங்க கூட இருக்கிறவங்க மட்டும் தான் அவங்க தான் உண்மையான நண்பர்கள். அப்படியா உங்களுக்கு உண்மையா இருக்காங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.